இது டிஎன்பிஎஸ்சி 4th குரூப். இது டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் கணக்கு. இது காலமும் வேலையும். ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை 18 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஏ 6.25 நாட்கள், ஏ பி 7.1/5 நாட்கள், சி 6.1/2 நாட்கள், டி 7.1/2 நாட்கள். இது எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். அதில் ஏ செய்யும் வேலை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி 18 நாட்களில் செய்து முடிப்பார். இது ஒரு நல்ல புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறோம். வேலையினால ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலைன்னா என்ன? ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி. ஒரு சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி. சாக்லேட்டை ஒருத்தருக்கு ஒரு டப்பா நிறையா கொடுத்துருக்காப்புல. அந்த சாக்லேட்டை அவர் சாப்பிட்டு முடிக்கிறது. அவர் ஏங்கிறவர் என்ன செய்கிறாரு? அந்த சாக்லேட் டப்பாவை 12 நாளில் முடிச்சுறாரு. பிங்கிறவர் 18 நாட்களில் முடிக்கிறார். இல்லையா? இப்போ நம்ம அதுக்கப்புறம் கணக்கை தொடர போகிறோம். அடுத்து என்ன செய்யணும்னா, இப்போ இதில் 2 எண்களுக்கும் உள்ள எல்சிஎம் பார்க்கணும். அதாவது மீச்சியமாக நம்ம சின்ன வகுப்புகளில் 6, 5, 6, 4 எல்லாம் இருக்குது. அதுபடி பார்த்து போட்டோம்னா ரொம்ப கஷ்டம். 12, 18 போட்டு அதை டானா வகுத்தல் போட்டு அப்புறம் 2 போட்டு அது 6, 9 இப்படி செஞ்சுட்டே போட்டோம்னா லேட்டாகும். அதுக்கு போல் ஈஸியான மெத்தட் இருக்குது. 12, 18 2 எழுதுகிறது. இதில் எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கணும். இதில் பெரிய நம்பர் 18. 18உடைய மடங்கு பார்க்கணும். 18 36 36 18 54. இதில் இந்த 12 இதில் 18 கட்டாயம் வகுப்படும். ஆனால் 12 வகுப்படுமான்னு பார்க்கணும். 18 வகுப்படும் எல்லா நம்பருக்கும். ஆனால் 12 இதில் வகுப்படுன்னு பார்க்கணும். 36 12 12 மூலம் 36. அப்போ எப்படி செய்யணும்? × 3. அப்போ 3 தடவை மல்டிப்ளிகேஷன். 12 × 3 36. இப்போ எது நமக்கு எல்சிஎம்மு? இதுதான் எல்சிஎம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எல்சிஎம்மாக வச்சுக்கிட்டாச்சு. அப்போ இந்த எல்சிஎம் வேலை கொடுக்கப்பட்ட வேலை எல்சிஎம், அதாவது 36 சாக்லேட் கொடுக்கப்பட்டு 36 சாக்லேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏங்கிறவர் என்ன செய்கிறாரு? ஒரு நாளில் செய்யும் வேலை. அளவு அது எத்தனை சாக்லேட் அவர் சாப்பிட முடியும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 36 எத்தனை நாள் அவர் முடிப்பான்னு போட்டிருக்குது. எத்தனை நாள்? 12 நாளில் முடிக்கிறோன்னு போட்டிருக்குது. அப்போ 12. அப்போ இதை 12 12 3 12 36. எத்தனை சாக்லேட்டு? 3 சாக்லேட்டில் ஒரு நாளைக்கு 3 சாக்லேட் சாப்பிட்ருவார். 3 சாக்லேட்டை சாப்பிட்டு முடிச்சிடுவார். பி என்பவர் ஒரு நாளில் செய்யும் வேலை அளவு 36 அவர் எவ்வளவு? 18. இவர் 12, இவர் 18 நாள். அப்போ ஒரு 18 2 18 36. 2 சாக்லேட்டுகளில் அவர் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு முடிச்சிடுவார். சரியா? இப்போ கணக்கில் என்ன எடுத்துக்கினா 2 பேரும்
ஏயும் பியும் சேர்ந்து எவ்வளவு வேலையை செய்வாங்க, அதாவது ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை சாக்லேட் சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. ஏ ப்ளஸ் பி ஆகிய 2 பேரும் ஒரு நாளில் சாப்பிடும் சாக்லேட்டின் அளவு, அதாவது ஒரு நாளில் செய்யும் வேலை 3 + 2 5 நாட்கள் 5 சாக்லேட். இப்போ என்ன செய்கிறோம்னா இதுவரையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்து ஏபி மொத்த வேலை வந்து எவ்வளோ, மொத்த வேலை என்பது 36 சாக்லேட். இப்போ மொத்த வேலையை வந்து ஒரு நாளில் இவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் மொத்தம் 2 பேர் சேர்ந்து 36 சாக்லேட்டையும் எத்தனை நாளுக்குள்ள முடிப்பாங்க. ஒவ்வொரு நாளைக்கு 5 செஞ்சு முடிக்கிறாங்க. 5 ஒரு நாளைக்கு 2 பேர் சேர்ந்து 5 சாக்லேட்டு சாப்பிட்றாங்க. ஆனால் 36 சாக்லேட்டை எத்தனை நாளாக முடிப்பாங்க. 36 நாட்கள் 36 வேலை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள். முப்பத்தி 36. ஏ மட்டும் என்ன செய்கிறாரு, 3 சாக்லேட் சாப்பிட்றாரு. பி மட்டும் 2 சாக்லேட் சாப்பிட்றாரு. மொத்தம் சேர்த்து 5 சாக்லேட். 36/5 இதை டிவைட் பண்ணால் 7 5 35. அப்போ அது வந்து ஃப்ராக்ஷன் வரும். அப்போ என்ன செய்யணும்னா அதை வந்து கீழே இந்த சைடில் ரஃபாக போட்டுக்கலாம். 36 5. இப்போ 7 5 35 இதுதான் 1. இப்போ இதில் வந்து ஈவை 7ன்னு போட்டாங்க, மீதியை 1 போடணும். 2 5 ஆக்கிடணும். இதான் வந்து நாட்கள். இப்போ ஏயும் பியும் சேர்ந்து அந்த வேலையை 7 1 5 நாட்களில் முடிக்கும். ஸோ ஆன்சர் பி. ஆன்சர் பி 7 1/5.